ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்வண்டு சேனல். இன்றைக்கி நம்ம குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கிலோ காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நான் நீட்டு மிளகாய் 1 கிலோ தனியாக எடுத்திருக்கேன். இதை ஒரு 3 நாள் வெயிலில் காய வைக்கணும். அடிக்கிற வெயிலுக்கு 2 நாள்லேயே காஞ்சிரும், அப்படி சுள்ளுன்னு அடிக்குது வெயில். இந்த மிளகாயை 3 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது இதை ஒரு துணி போட்டு கொஞ்சோண்டு க்ளீன் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் அப்படியே மேலே போட்டு அப்படியே துடைச்சிக்க போகிறேன், ஏன்னா கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற மிளகாவெல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தொடச்சி எடுத்துப்பேன். எப்பவுமே நான் இப்படி தான் செய்வேன். இதை ஒரு பக்கெட்டில் போட்டுக்கலாம். இந்த மிளகாய் தனியாக கூட சேர்த்து அரைக்கிறதுக்காக நான் 100 கிராம் கடுகு எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் சீரகம், 100 கிராம் மிளகு, 50 கிராம் வெந்தயம், காஞ்ச கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், 100 கிராம் அரிசி, 100 கிராம் துவரம்பருப்பு. இதெல்லாம் வறுத்துட்டு அதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். வாங்க எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு அதில் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு கொஞ்சம் வெடிக்கிற ஸ்டேஜ் வரும்போது இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், மிளகு நல்லா வறுபட்டுடுச்சு, வெடிக்கவும் ஆரம்பிச்சிச்சு. இப்போது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் வறுக்கும்போது நல்லா வாசனை வரும். அந்த ஸ்டேஜ் வரும்போது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப கருப்பாயிடக்கூடாது. சீரகம் வறுபட்டாச்சு. இப்போ மாற்றிக்கலாம். இதை இப்போது கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது மாற்றிக்கலாம். அந்த கலர் மாறும் கடுகு கொஞ்சம். அந்த ஸ்டேஜ் வரும்போது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பொரியுது பார்த்தீங்களா கடுகு. அவ்வளோதான். இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் 50 கிராம் எடுத்திருக்கேன். வெந்தயம் அதிகமாகிடுச்சுன்னா கசப்பு வந்துடும், அதனால் 50 கிராம் சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா மாற்றிக்கலாம். வெந்தயம் வறுபட்டாச்சுங்க. இப்போ மாற்றிக்கலாம். இப்போ துவரம்பருப்பு,
கொஞ்சம் வறுபடட்டும். இன்னும் துவரம் பருப்பு வறுபட்டாச்சு. இதை மாற்றிக்கலாம். அரிசி ஒரு 100 கிராம் சேர்த்துருக்கேன். அரிசியும் வறுத்தாச்சுங்க. இது கூட நான் காய வச்ச கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதே மழை காலத்தில் நம்மளுக்கு மிளகா தனியாக காய வைக்க முடியலன்னா அதையும் இதே மாதிரி கொஞ்சம் வறுத்துக்கிட்டு அரைச்சிக்கலாம். இந்த வறுத்து வச்சிருக்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்று சேர்த்துட்டு நல்லா ஆற விடணும். ஆற விட்டதுக்கப்புறமா மிளகாய் தனியோட சேர்த்துட்டு மாவு மில்லை கொடுத்து அரைச்சி எடுத்துடலாம். இந்த மிளகாத்தூள் நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா ருசியும் கொடுக்கும். கறி குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்குமே நல்லா செட் ஆகுங்க. இது மாவு மில்லில் போய் மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. அது கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால அந்த மாதிரி பேப்பரில் போட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அப்புறமா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணும். நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குங்க மிளகாத்தூள். நீங்களும் இதே மாதிரி அரைச்சி பாருங்கள், நல்லாயிருக்கும் வாசனையாக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.